ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மான் எங்களோடு இரக்கப்பட்டதன் காரணமாக அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்களை இந்த இடத்தில் அமரச் செய்திருக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகையில் ஒன்று கூடி, ஒரு பள்ளியிலே ஒன்று கூடி, யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும், அல் குர்ஆனை ஓதுகின்றார்கள், அது என்ன சொல்கிறது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களின் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்குகிறது என்று சொன்னார்கள். வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை அப்படியே போர்த்திக் கொள்கிறது என்று சொன்னார்கள். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த சமூகத்தை அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அந்த மலக்குமார்களிடத்திலே இந்த மனிதர்களை பற்றி சிறப்பித்து பேசுவதாக, ஞாபகப்படுத்துவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை முஸ்லிமில் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இருந்த ஒரு மனிதன் மார்க்கத்தை படிக்கின்ற பொழுது, குர்ஆனுடைய போதனைகளை படிக்கின்ற பொழுது அவனுக்கு உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கிறது, சுவனத்துக்கு தேவைப்படுகின்ற அருள் ரஹ்மத்து கிடைக்கிறது, மலக்குமார்களுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நானும் நீங்களும் அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறானாம் என்ற சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இருந்து மார்க்கத்தை படிக்கின்ற சமூகத்துக்கு இருக்கிறது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக மார்க்கத்தை படிப்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்ஹிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா, இந்த இரண்டின் அடிப்படையில் மார்க்கத்தில் விளக்கம் கிடைப்பது இருக்கிறது அல்லவா? இது அல்லாஹ் நாடிய மனிதர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்க போகிறது. அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் நாடியவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுக்கிறார். எனவே ஒரு மனிதனுக்கு தான் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை பார்க்கின்ற பாக்கியம் இருக்கிறது அல்லவா? அவனுக்கு தான் கிடைக்கும். யாருக்கு? அல்லாஹ் இரக்கப்பட்ட மனிதனுக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம், நபிகளார் எப்படி தொழுகிறார்கள் என்பது தெரியாது. ஒருவன் ருக்கு செய்கிறான், சுஜூது செய்கிறான், ஏனப்பா நீ ருக்கு செய்கிறாய், ஏனப்பா நீ சுஜூது செய்கிறாய் என்று கேட்டால், உம்மா வாப்பாலாம் இப்படித்தான் செய்தார்கள் அதனால் நான் செய்கிறேன் என்று சொல்கிறான். அல்லது நான் படித்த மதுஹபில் இப்படித்தான் வருகிறது அதனால் செய்கிறேன் என்று சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை சொல்வதற்கு வயது வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பதிலை சொல்வதற்கு புத்தி வர வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய வீட்டிலே வளர்கின்ற குழந்தைகள் சொல்லிவிட்டு போய்விடும். குழந்தைகள் எங்களுடைய பெற்றோர்களோடு சேர்ந்து தொழுவுகின்றன. அந்த குழந்தைகள் தொழுவுகின்றதை பார்த்துவிட்டு, பிள்ளையை நீ ஏன் இப்படி ருக்கு செய்கிறாய், நீ ஏன் இப்படி சுஜூத் செய்கிறாய் என்று கேட்டால் அந்த பிள்ளை என்ன சொல்கிறது?
உம்மா அப்பா செய்ததை பார்த்தே நானும் செய்கிறேன் என்று சொல்கிறது. வயது வராத வரைக்கும் இந்த பதில் சரி சகோதரர்களே. வயது வந்த பிறகு என்ன கடமை? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அதுபோன்று தொழுங்கள் என நபிகளார் சொன்னார்கள். என்றால் சிந்திக்கின்ற ஆற்றல் வந்த பிறகு, புத்தி வந்த பிறகு நபிகளார் எப்படி தொழுவார்கள் என்பதை பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. யாராவது நாங்கள் பார்த்திருக்கிறோமா? எப்படி நபிகளார் ருக்கு செய்தார்கள், எப்படி சுஜூது செய்தார்கள், எப்படி நபிகளார் தஷஹுது செய்தார்கள், எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம் நாங்கள்? ஆனால் எல்லோரும் என்ன செய்கிறோம்? தொழுகிறோம். எப்படி தொழுகிறோம்? நபிகளார் தொழுகை பிரகாரம் தொழுகிறோமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, கொடுக்கல் வாங்கலை செய்கிறோம். எல்லோரும் உரத்து பேசுகின்ற செய்தி என்ன? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எத்தனை பேர் நாங்கள் செய்கின்ற பிசினஸ், நாங்கள் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல் நபிகளார் செய்த பிரகாரம் இருக்கிறதா, ஹலாலான முறையில் அமர்ந்திருக்கிறதா என்று எத்தனை பேர் பார்க்கிறோம் சகோதரர்களே? எத்தனை பேர் பார்க்கிறோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லாபம் தேவைப்படுகிறது, அதனால் செய்துவிட்டு போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் எங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து படிக்கின்ற பாக்கியம் பெறுவோமாக இருந்தால் இது அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்து விட்டான் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸிலே அமரச் செய்து அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சில விடயங்களை கற்றுத்தர போகிறான். நபி வழியில் நம் ஜும்மா எப்படி அமைய வேண்டும், இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தலைப்பை பேசுவதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படைகளை பேசிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சர்வசாதாரணமா என்ன பேசுவார்கள் தெரியுமா? இந்த தௌஹீத்வாதிகளா, இந்த வஹாபிகளா, அவர்களுக்கு கருத்து வேற்றுமை உள்ள மஸ்அலாக்களை பேசுவதுதான் வேலை, சமூகத்தை குழப்புவதுதான் வேலை, புதிய புதிய விடயங்களை பேசி பிரச்சனை ஏற்படுத்துவதுதான் வேலை என்று அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, மிகவும் நீதமானவன், மறுமை நாளையில் நீதம் தவறாத அரசன், கட்டாயம் பிடித்துக் கொள்வான், விடமாட்டான். ஒரு சமூகத்தின் மீது அல்லது ஒரு ஜமாஅத்தின் மீது அல்லது ஒரு தனி மனிதன் மீது படி சுமத்துகின்ற பொழுது அல்லாஹ் சும்மா இருக்க மாட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயம் அதை பற்றி ஒரு விசாரணை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தலைப்புகளிலே நாங்கள் கொள்கையை பற்றி பேசுவோம், நாங்கள் வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுவோம், நாங்கள் அக்கீது பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம், குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவோம், அஹ்லாக்கை பற்றி பேசுவோம். பேசுகின்ற பொழுது இரண்டு பகுதியை பேசுவோம். ஒன்று என்ன தெரியுமா? இன்றைக்கு சமூகம் செய்து கொண்டிருக்கிற பகுதி இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறதா அங்கீகரிக்கவில்லையா, இந்த இரண்டு பகுதியை நாங்கள் பேசுவோம். இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிற பகுதியை பேசுவது போன்று இஸ்லாம் அங்கீகரிக்காத பகுதியையும் பேசுவோம். இதுதான் நபிகளாருடைய உம்மத்து சிறந்த உம்மத்து என்பதற்கு அடையாளம். இன்னைக்கு எல்லோரும் மார்க்கத்தை பேசுகிறார்கள் தான், எல்லோரும் சிறந்த உம்மத்து என்று சொல்கிறார்கள் தான். சிறந்த உம்மத்துக்கு அடையாளம் என்ன? குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்தில் அனுப்பப்பட்டவர்களில் சிறந்த உம்மத்து யாரு? முஹம்மது நபியுடைய உம்மத்தாய் எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இதன் காரணமாக சகோதரர்களே, இதன் காரணமாக தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், இரண்டு பணிகளை செய்கிறீர்கள். நல்லதை எடுத்துச் சொல்வது போன்று பாவத்தை தடுக்கிறீர்கள். இந்த பணியை செய்வதுதான் எங்களுடைய வேலை. எல்லோரும் இருக்கிறதை பேசுவார்கள், பிரச்சனை வராது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இருக்கிறதை ஒன்றுபட்டதை பேசுவார்கள், பிரச்சனை வராது. மார்க்கத்திலே இருக்கிற ஒன்று சமூகத்திலே இல்லாமல் இருக்கிறது, அதை பேசினால் பிரச்சனை வரத்தான் செய்யும். சமூகம் செய்கிற தவறை சுட்டிக்காட்டினால் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், வதவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளுங்கள். அடுத்த பண்பு என்ன சகோதரர்களே? மறுமை வெற்றிக்கு அல்லாஹ் 4 பண்புகளை சொல்கிறான் அல்லவா? 4வது பண்பு என்ன? வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் பொறுமையும் என்ன செய்து கொள்ள வேண்டுமாம், அறிவுரை செய்து கொள்ள வேண்டுமாம். பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவிக் கொள்ள வேண்டுமாம். என்ன காரணம்? சத்தியத்தை சத்தியமாக சொன்னால் பிரச்சனை வரும், அடிக்க வருவார்கள், ஏச வருவார்கள், ஒதுக்க வருவார்கள். பொறுமையாக இருந்து கொள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சும்மா சொல்லிவிட்டு போனானா? அதை அல்லாஹ் சாதாரணமாக சொல்லி போட்டு போனானா? அதை இல்லை. ஒரு அடிப்படை விடயம் இருக்கிறது. இருப்பதை இருப்பது போன்று சொன்னாலும், அசத்தியத்தை அசத்தியமாக சொன்னாலும் பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். பொறுமையாக இருந்து கொள். இதுதான் மறுமை வெற்றிக்குரிய பண்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் சொல்ல போகின்ற செய்தி உங்களுக்கு குழப்பமாக விளங்கினால் அல்லாஹ் போதுமானவன். நபிகளாருடைய ஜும்மா எப்படி இருந்தது? ஏன் இந்த தலைப்பு எடுப்பதற்கான காரணம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக தௌஹீத்வாதிகள் ஒரு ஜும்மா நடத்துகிறார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களுடைய ஜும்மா கூடுமா கூடாதா? இன்றைக்கு மிம்பர் மேடைகளில் வாய் திறந்து பேசுகிறார்கள். என்ன? அவர்களுடைய ஜும்மாவுக்கு போகாதீர்கள், அது ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். என்ன காரணம்? அதிலே ஷரத்து ஃபர்லுகள் எல்லாம் என்ன செய்யவில்லையாம், பூர்த்தியாகவில்லையாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எந்த ஜும்மா சரியானது?
ஜும்மாவுக்குள்ள சருத்து நிபந்தனைகள் என்ன என்பதை விளங்காததன் காரணமாக சரியாக நடக்கின்ற ஜும்மாவை கூட தவறு என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். எனவே நாங்கள் அது சம்பந்தமாக தெளிவு பெற வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறான், கருத்து வேற்றுமை வராத வரைக்கும் எப்படியும் போய்விடலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிபணிந்து நடவுங்கள், உங்களில் அதிகாரமுடைய ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதாவது ஒரு விவகாரத்திலே பிரச்சனை பட்டு விட்டால், கருத்து வேற்றுமை பட்டு விட்டால், அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஊர்வலமைக்குத்தான் நான் போவேன், நான் படித்த மதுஹபுக்குத்தான் போவேன், இல்லை எனக்கு விருப்பமான மனிதன் சொல்வதைத்தான் நான் கேட்பேன், இல்லை பள்ளி நிர்வாகம் சொல்வதைத்தான் நான் கேட்பேன், இப்படி போகக்கூடாது. அல்லாஹ் எங்கே போக சொல்கிறான் தெரியுமா? கருத்து வேற்றுமை வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, வந்து விட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அந்த கருத்தை நீட்டி பாருங்கள். எது சரி எது பிழை உராய்வுக்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் எந்த ஜும்மா சரி, தமிழிலே ஓதப்படுகின்ற ஜும்மா சரியா, அசா தூக்காத ஜும்மா சரியா, சஹாபாக்களின் பேர் சொல்லாத ஜும்மா சரியா, மூமின்களுக்கு துஆ கேட்காத ஜும்மா சரியா அல்லது பிழையா? கருத்து வேற்றுமை வந்து விட்டது. ஒரு கூட்டம் சரி என்று சொல்கிறது, ஒரு கூட்டம் பிழை என்று சொல்கிறது. இறை விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் ஹதீஸின் சென்று முடிவு தேட வேண்டும். அதற்குத்தான் இந்த தலைப்பை பேசுகிறோம். ஃபலா வரப்பிக்க லா யுமினூன், உங்களை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் முஃமினாக முடியாது. நபிகளாரை பார்த்து அல்லாஹ் அவனின் மீதே சத்தியம் செய்து சொல்லுகின்ற இடங்களில் இதுவும் ஒன்று. ஃபலா வரப்பிக்க லா யுமினூன், உங்களை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமினாக முடியாது. யாரு? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கிடையே வருகின்ற அந்த கருத்து வேற்றுமைகளுக்கு நபியே உங்களை தீர்ப்பாளியாக எடுக்கும் வரைக்கும் அவர்கள் மூமினாக முடியாது. என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? ஒரு சமூகம் கருத்து வேற்றுமை பட்டுவிட்டது என்று சொன்னால் யாரை தீர்ப்பாளியாக எடுக்க வேண்டுமாம்? அல்லாஹ்வுடைய தூதரை தீர்ப்பாளியாக எடுக்க வேண்டுமாம். அவர்களை தீர்ப்பாளியாக எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டுமாம். பார்த்து விட்டோம். நீங்க நிறைய பேர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை காட்டினால் நீங்கள் சொல்வது சரிதானப்பா, சமூகத்துக்கு ஒத்து போகாது என்று சொல்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? 3 பண்புகளை சொல்லுகின்றான் பூரணமான இறை விசுவாசிகளுக்கு. ஒன்று, நபிகளாரை தீர்ப்பாளியாக எடுக்க வேண்டும். ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت, பிறகு என்ன செய்வார்கள் தெரியுமா? உங்களை தீர்ப்பாளியாக எடுப்பார்கள் முதலாவது. இரண்டாவது என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்த தீர்ப்பிலே இரண்டாவது கருத்து கொள்ள மாட்டார்கள், உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்வார்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? வயுசல்லிமு தஸ்லீமா, அதற்கு பரிபூரணமாக கட்டுப்பட்டு நடப்பார்கள். யாருக்குரிய பண்பு சகோதரர்களே இது? இந்த 3 பண்பும் அல்லாஹ் சொல்லுகின்ற இறை விசுவாசிகளுக்குள்ள பண்பு. கருத்து வேற்றுமை வந்துவிட்டால் நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ப்பை தேட வேண்டும் முதலாவது, அந்த தீர்ப்பை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது, அதற்கு பூரணமாக கட்டுப்பட்டு வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும் மூன்றாவது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துன் நிசாவிலே சொல்லி காட்டுகின்ற பண்பு. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் தெளிவு காண்பதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பு. குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு தெளிவாக எடுத்து வைக்கிறோம். விருப்பமா எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் மறுமை எனக்கும் உங்களுக்கும் தீர்ப்பு சொல்லும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய ஜும்மா எப்படி இருந்தது? இன்றைக்கு நாங்கள் ஜும்மாவுடைய தினத்திலே என்ன செய்கிறோம்? எல்லா தொழுகைகளுக்கும் ஒரு நேரம் அதான் சொல்லப்படுகிறது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு மாத்திரம் 2 நேரம் அதான் சொல்லப்படுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ முன்னால் ஒளிபெருக்கியினூடாக பாங்கு சொல்லப்படுகிறது. இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகு ஒளிபெருக்கி இல்லாமல் சத்தம் போடாமல் விரைவாக பாங்கு சொல்லப்படுகிறது. 2 பாங்கு நடக்குதா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்திலே இப்படி ஒரு சுன்னத்து இருந்ததா, இப்படி ஒரு வழிமுறை இருந்ததா என்று கேட்டால் சஹாபாக்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள், அழகாக சொல்லுகின்றார்கள். நபிகளாருடைய காலத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையில் அமர்ந்த பிறகுதான் பாங்கு சொல்லப்படும். எப்படி வருகிறது? சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை எப்படி நாங்கள் பார்க்கிறோம்? கானன் நிதாஉ யௌமல் ஜும்அத்தி அவ்வலஹு இதா ஜலஸல் இமாமு அலல் மிம்பர் அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருடைய காலத்திலே இமாம் மிம்பருக்கு ஏறி அமர்ந்த பிறகுதான் முதலாவது பாங்கு சொல்லப்படும்.
அபீ பக்கர் வ உமர், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இரண்டு பேருடைய காலத்திலும் இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகுதான் ஜும்மாவுக்குரிய பாங்கு சொல்லப்படும். ஃபலம்மா கான உஸ்மானு வ கஸூரன் நாசு, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வந்து மக்கள் பெருகிய பொழுது ஜாதன் நிதாவு சாலிசு அல ஸௌரா, மூன்றாவது ஒரு அதான், அதாவது இக்காமத்தோடு சேர்த்து மூன்றாவது ஒரு அதான் பள்ளிக்குள் அல்ல, ஜௌரா என்ற பஜாரிலே, ஜௌரா என்ற சந்தையிலே மூன்றாவது ஒரு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டது. புகாரியை வாசித்து பாருங்கள். புகாரிக்கு மொழிபெயர்ப்பிச்சது தௌஹீத்வாதிகள் அல்ல, வஹாபிகள் அல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய பாக்கவி என்ற அந்த பட்டத்தை பெற்றிருக்கின்ற அறிஞர்கள் தஃப்சீர் தர்ஜுமா செய்திருக்கிறார்கள். வாசித்து பாருங்கள் அவர்கள் எப்படி போட்டிருக்கிறார்கள் என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி வந்திருக்கிறது? நபிகளாருடைய காலத்திலே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய காலத்திலே இமாம் மிம்பருக்கு ஏறி அமர்ந்த பிறகுதான் ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்படும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே மக்கள் பெருகிவிட்டார்கள். எனவே ஜௌரா என்ற சந்தையில் ஒரு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது வருவோம் நாங்கள் விடயத்துக்கு. இன்றைக்கு என்ன நடக்குது? நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நபிகளாருடைய காலத்திலே இல்லாத பாங்கு ஒளிபெருக்கியினூடாக சத்தமாக சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய காலத்தில் எந்த பாங்கு சுன்னத்தாக சொல்லப்பட்டதோ அந்த சுன்னத்து தடபட என்று வேகமாக முடிகிறது. மக்களுக்கு தெரியாது. சுன்னத்து வங்கி போய்விட்டதா இல்லையா? சுன்னத்து மறைந்து போனதா இல்லையா? சுன்னத்துக்கு இரண்டாவது இடம் போய்விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே இரண்டு விடயத்தை விளங்க வேண்டும். ஒன்றென்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாங்கு சொன்னார்கள் தானே, அதை சொன்னார் என்ன தவறா? அதற்கு நாம் பதில் சொல்லுகின்றது. இரண்டாவது, அவர்கள் எங்கே ஏற்படுத்தினார்கள்? ஜௌரா என்ற சந்தையிலே ஏற்படுத்தினார்கள், ஜௌரா என்ற பஜாரிலே ஏற்படுத்தினார்கள். அதை ஏன் நாங்கள் பள்ளிக்குள் கொண்டு வந்தோம்? சிந்தனை செய்து பாருங்கள். இது முதலாவது. இரண்டாவது விடயம் என்ன? ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் யார் அவர்கள்? இலங்கையிலே பின்பற்றப்படுகின்ற ஷாஃபி மதுஹபின் இஸ்ஸாபகர் என்று நாங்கள் கருதுகின்ற ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். உண்மையிலே அவர்களுடைய மதுஹப் இலங்கையில் பின்பற்றப்படுவது கிடையாது. அதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த எந்த ஷாஃபி இமாம் அவர்களை நாங்கள் கருதுகின்றோமோ அந்த ஷாஃபி இமாம் என்ன சொன்னார்கள்? அவர்களுடைய சொந்த புத்தகம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உம்மு என்ற கிதாபு இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழகாக சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? கால ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் வ அய்யுமா கான, எது எப்படி போனாலும் ஷாஃபி இமாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய மாணவர்கள் வந்து கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் நபிகளார் சொன்னது போன்று ஒரு பாங்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு பாங்கு சொன்னதாக வருகிறது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேள்வி கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எது எப்படி போனாலும் ஃபல் அம்ருல்லதி அலா அஹ்தி ரசூலில்லாஹி அஹப்பு இலைய, நபிகளாருடைய காலத்தில் எது இருந்ததோ அதுதான் எனக்கு விருப்பமானது என்று சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கருத்தை சொன்னால் நாங்கள் வஹாபிகள், நாங்கள் சமூகத்தில் குழப்பக்காரர்கள். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அன்றைக்கு அவருடைய உம்மு என்ற புத்தகத்திலே தெளிவாக சொல்லிவிட்டு போனார்கள். என்ன? ரெண்டு பாங்கு சொல்லி இருக்கட்டும் அப்பா, உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு பாங்கை ஏற்படுத்தி இருக்கட்டும், எனக்கு விருப்பமானது என்ன? நபிகளாருடைய காலத்தில் எது இருந்ததோ அதுதான் எனக்கு விருப்பமானது என்று சொன்னார். ஷாஃபி மதுஹபை நாங்கள் பின்பற்றுகிறோமா? எங்களுடைய பள்ளியில் ஷாஃபி மதுஹப் சட்டமால் அமுல்படுத்தப்படுகிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் பேச ஆரம்பித்தால் எல்லோரும் எழும்பி ஓடுகிறார்கள். நாங்கள் இருக்கிறதைத்தான் பேசுகிறோம், இல்லாததை பேசி மக்களை குழப்புவர்கள் கிடையாது. ஆதாரத்தோடு பேசுகின்றோம். உம்மு என்ற புத்தகத்தில் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொன்ன வார்த்தை, இரண்டு விடயம் இருந்ததுதான். இன்னைக்கு எங்களிடத்தில் கேட்கின்ற கேள்வி என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு வழிகேடரா? அவர் நரகவாதியா? யாரிடத்தில் கேட்க வேண்டும்? ஷாஃபி இமாம் அவர்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. அவர்கள் எந்த கருத்தை சொன்னார்களோ அதே கருத்தை நாங்களும் சொல்லுகின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சந்தையில் தான் ஏற்படுத்தி இருந்தார்கள், பரவாயில்லை. பள்ளிக்குள் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட நபிகளாருடைய காலத்தில் இருந்ததான் எங்களுக்கு விருப்பமானது. அல்லாஹ் எதை பற்றி விசாரிக்க போகிறான்? நபிகளாரை பின்பற்றினா என்றுதான் கேள்வி கேட்க போகிறான். கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? நபிகளாரை பற்றி தானே கேள்வி கேட்கப்படுகிறது. தல்கீன் ஓதுகிறார்கள், அதற்கு ஷாஃபி இமாமுடைய கருத்து என்ன என்றால் அதுவும் அவர் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். இன்னைக்கு ஷாஃபி இமாமை பின்பற்ற தல்கீன் ஓதுகிறார்கள், என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? உங்களுடைய நபி யார் என்று தான் கேட்கிறார்கள் கபருக்குள். உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி கேள்வி கேட்கப்படுமா? எனவே நபிகளார் எதை செய்தார்களோ அதை நாங்கள் செய்துவிட்டு போகிறோம். எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது விடயம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிக்குள் பாங்கை ஏற்படுத்தவில்லை, ஜௌரா என்ற சந்தையில ஏற்படுத்தினார்கள் என்பது முதலாவது. இரண்டாவது என்ன?
இன்றைக்கு இலங்கையில் பின்பற்றக்கூடிய மதுஹபின் இஸ்தாபகர் என்று நாங்கள் நினைக்கின்ற ஷாஃபி இமாம் அவர்கள் கூட நபிகளாருடைய காலத்தை தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நாங்கள் எந்த மதுஹபை பின்பற்றுகிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் நடாத்துகின்ற ஜும்மாக்களில் 2 பாங்கு சொல்லப்படுகிறது. இது நபிகளார் காலத்தில் நடந்ததா, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் நடந்ததா, ஷாஃபி இமாம் ஏற்படுத்தியதா? 3 பேரும் செய்தது கிடையாது. நபிகளாருடைய காலத்தில் நடக்கவும் இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் பள்ளிக்குள் நடக்கவும் இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்லவும் இல்லை. யாரை பின்பற்றுகிறோம்? முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக என்ன? பாங்கு சொல்லி முடிந்து விட்டது. 2 பாங்குகள், முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆதாரத்தோடு சொல்லி இருக்கிறோம், முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது மஹ்ஷர் என்று ஒன்று கூறப்படுகிறது. என்னப்பா அது மஹ்ஷர்? இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் முஅத்தினார் என்ன செய்ய வேண்டுமாம்? அசாவை பிடித்துக் கொண்டு வந்து 2 ஹதீஸ் சொல்ல வேண்டுமாம். 2 ஹதீஸ் சொல்லி அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி தான் என்ன செய்ய வேண்டுமாம்? அசாவை கொடுக்க வேண்டுமாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசா ஒன்றை தூக்கி கொண்டு மிம்பருக்கு ஏறினார்களா என்று பார்த்தால் அதற்கும் ஷாஃபி இமாமுடைய கருத்தை நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு அசா தூக்காமல் மிம்பருக்கு ஏறினால் அடிபுடி. யாரப்பா குழப்பக்காரன்? தௌஹீதுவாதிகள். அசா தூக்காமல் மிம்பருக்கு ஏறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன கருத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அசா தூக்காமல் மிம்பருக்கு ஏறினால் ஜும்மா பாழாகிவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசா ஒன்றை தூக்கி கொண்டு மிம்பருக்கு ஏறினார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் கிடையாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் கிடையாது. பலவீனமான ஒரு ஹதீஸ் வேண்டுமானால் வருகிறது, அதுவும் பலவீனமானது. நபிகளாரை தொட்டு அறிவிக்கின்ற சஹாபியிடத்திலிருந்து யார் அந்த தகவலை சொல்லுகின்றாரோ அவர் பலவீனமானவர். ஹதீஸ் கலை அறிஞர்கள் அல்ல. ஷாஃபி இமாமுடைய மதுஹப் என்ன தெரியுமா? இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுஹப் என்று சொன்னார்கள். எனவே அசா பிடிப்பதற்கு ஹதீஸ் சஹீஹாக வரவில்லை, எனவே ஷாஃபி மதுஹபாக இருக்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அசா பிடித்ததற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது ஒரு பக்கம். அடுத்தது என்ன நடக்கிறது? நபிகளாருடைய முஅத்தின்மார்களை பற்றி ஹதீஸ்கள் வரவில்லையா? நபிகளாருக்கு 2 முஅத்தின் இருக்கிறார்கள் என்று நாங்கள் படிக்கவில்லையா? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இன்னொரு நபித்தோழர் 2 பேர் இருந்தார்கள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த 2 நபித்தோழர்களும் அல்லது ஒரு முஅத்தின் என்று வைத்துக் கொள்வோம். நபிகளார் மிம்பருக்கு ஏற வருகின்ற பொழுது அசாவை தூக்கி கொண்டு மக்களுக்கு ஒரு பயான் பண்ணிவிட்டா கொடுத்தார்கள். யாரை பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள். இது ஷாஃபி மதுஹபிலும் கிடையாது. மஹ்ஷர் என்பது யாரோ ஏற்படுத்தியதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுக்குள்ள ஒரே ஆதாரம் என இவ்வளவு காலமும் நடந்ததுதானே அப்பா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பதிலுக்கு அடிமையாகுவோன் அல்ல அல்லாஹ். அல்லாஹ் இந்த பதிலுக்கு ஒரு காலமும் செவிமடுக்க மாட்டான். நபிகளார் செய்தார்களா என்பது மாத்திரம் தான் கேள்வி. நபிகளார் செய்தார்கள் என்றால் அல்லாஹ் நன்மையை தந்து விடுவான். நபிகளார் எங்கே செய்திருக்கிறார்கள்? மஹ்ஷர் முஅத்தின் மஹ்ஷர் ஓதியதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது? ஒரு நாளில் சிந்தனை செய்து பார்த்திருக்கிறோமா? அந்த சின்ன பிள்ளை 3 வயது பிள்ளை என்ன பதில் சொல்லுமோ அதைத்தான் நானும் நீங்களும் இவ்வளவு காலம் செய்ததானே அப்பா. உம்மா பாடம் செய்தது தவறா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பதிலை விடுங்கள் சகோதரர்களே, அந்த பதிலை விடுங்கள். ஃபிரௌனுடைய காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஃபிரௌன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, இதற்கு முன்னால் போன சமூகத்தின் நிலை என்ன என்று தான் கேட்டான். அதை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தில் விசாரிக்க போகிறானா? மரணித்து போன எங்களுடைய மூதாதைகளை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்க போகிறான். நீ என்னப்பா செய்தாய்? நீ நபிகளாரை பின்பற்றிய ஜும்மா என்று கேட்டால் இல்ல எங்க உம்மா அப்பா அப்படிதான் செய்த, அப்படியே சொல்ல போகிறோம். சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. சிந்திக்கின்ற ஆற்றலை தந்தில்லையா அல்லாஹ்? ஏன் சிந்திக்க கூடாது? சிந்திப்பதை தடை செய்து வைத்திருக்கிறார்கள், சிந்திக்க விடாமல் இருக்கிறார்கள். சிந்தித்தால் இந்த அசத்தியங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். எனவே இன்றைக்கு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் முஅத்தின் அசாவை தூக்கி கொடுப்பதோ அல்லது மஹ்ஷர் ஓதுவதோ ஸலவாத்து சொல்லி தூக்கி கொடுப்பதோ நபிகளாருடைய காலத்தில் நடைமுறையில் இருந்ததும் இல்லை, அசாவுக்கே ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை. அதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இன்றைக்கு அசா இல்லாமல் மிம்பருக்கு ஏற முடியுமா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். இந்த இடத்திலே இந்த பள்ளிக்குரிய பொதுமக்கள் இல்லை என்று நினைக்கிறேன். எங்களுக்குரிய ஆசை இந்த பேச்சை ஒளிபெருக்கினூடாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் சத்தியத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து, இது எங்களுக்குரிய ஆசை. ஆனால் ஒளிபெருக்கி போடுவதற்கு அனுமதி கிடையாது. இந்த பேச்சை உலமாக்கல் மன்றத்திலே நாங்கள் பேச ஆசைப்படுகிறோம். நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுபவர்கள் கிடையாது. குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் என்றால் பேசுவோம். நீங்கள் ஆதாரத்தை காட்டினால் நாங்கள் சரண்டர் ஆகிவிடும். இது எங்களுடைய கொள்கை. நாங்கள் அடித்துக் கொண்டு போக மாட்டோம். எங்காவது கேள்விப்பட்டிருக்கிற தௌஹீத்வாதிகள் அடித்தார்கள் என்று
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்பாவிகள் அடி வாங்கிய வரலாறு நிறைய இருக்கிறது. பள்ளிகள் பத்த வைக்கப்பட்ட வரலாறு நிறைய இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் தௌஹீத்வாதிகள். அடித்தார்கள் என்பது கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக கவனமாக குர்ஆன் ஹதீஸை நேசிக்கிறோம், மிக ஆழமாக குர்ஆன் ஹதீஸை நேசிக்கிறோம். நாங்கள் இந்த பேச்சை தௌஹீத்வாதிகளுக்கல்ல, ஒளிபெருக்கியினூடாக பொதுமக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம், பள்ளி நிர்வாகிகளுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம், உலமாக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம். ஆதாரம் இருந்தால் திருப்பி சொல்ல முடியும். நாங்கள் சொல்வது பிழை என்றால் எங்களை திருத்த முடியும். இதுதான் எங்களுடைய கேள்வி, எங்களுடைய ஆசை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மஹ்ஷர் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. நபிகளார் அசாவையே தூக்கவில்லை என்று வருகிற பொழுது எப்படி இப்னு உம்மி மக்தூமோ அடுத்த முஅத்தினோ தூக்கி கொடுத்தார்கள்? ஆதாரம் இல்லாமல் போய்விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அஸா சுமப்பதை பற்றி என்ன சொன்னார்கள்? ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டி அஸாவை எடுத்துக்கொண்டு ஏறுவது நல்லது என்று சொன்னார்கள். அதை ஷர்த் என்றோ கடமை என்றோ சொல்லவில்லை. அவர்கள் அதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டினார்கள். ஆனால் ஷாஃபி இமாமுடைய மதுஹப் என்ன, அவருடைய கொள்கை என்ன? ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுஹப் என்று சொன்னார். எனவே அந்த ஹதீஸை ஆய்வு செய்து பார்த்தால் அது பலவீனமான ஹதீஸ். எனவே ஷாஃபி இமாமுடைய மதுஹப் அல்ல. சரி, ஷாஃபி இமாமுடைய மதுஹப் அஸாவை தூக்குவதுதான் என்று வைத்துக் கொள்வோமே. ஒருவர் என்ன சொல்கிறார்? நான் அஸா தூக்காமல் ஓதப் போகிறேன் என்று சொல்கிறார். எங்களுடைய பள்ளிகளில் இடம் கிடைக்குமா? ஷாஃபி மதுஹப் பள்ளிகளில் இடம் கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். ஜும்மா பாத்திலாகிவிடும். ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னதை நான் வார்த்தைக்கு வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால ஷாஃபிஈயு, ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்களாம், வைலம் யஅ்தமிது அலா அஸன், ஒரு இமாம் ஒரு அஸாவை தூக்கிக் கொள்ளாமல் மிம்பருக்கு ஏறுகின்றார். ஒரு இமாம் என்ன ஆசைப்படுகிறார் தெரியுமா? நான் அஸா தூக்காமல் மிம்பருக்கு ஏற போகிறேன் என்று ஆசைப்பட்டால் ஷாஃபி இமாம் அவர்கள் ஜும்மா கூடாது என்று சொன்னார்களா? அவருக்கு ஜும்மா கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்களா? இல்லை. அவர்கள் சொன்னார் இவரை பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்பப்து அன் யுஸ்கின ஜஸதஹு வ யதைஹி, அவர் அப்படி அஸா இல்லாமல் ஏறினால் உடம்பை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொண்டு இடது கைக்கு மேல் வலது கையை வைத்துக் கொண்டு அல்லது கையை சும்மா வைத்துக் கொண்டு மக்களுக்கு அறிவுரை செய்யட்டும். எது சகோதரரே ஷாஃபி மதுஹப்? எது ஷாஃபி மதுஹப்? அஸாவை தூக்குவது நிபந்தனையா ஷாஃபி இமாம் இடத்திலே? அஸாவை தூக்காவிட்டால் ஜும்மா பாத்திலா ஷாஃபி இமாம் இடத்திலே? எதை பின்பற்றுகிறோம் நாங்கள்? யாரை பின்பற்றுகிறோம் நாங்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். ஷாஃபி இமாம் தெளிவாக சொன்னார்கள், ஒருவர் அஸா இல்லாமல் மிம்பருக்கு ஏறினால் அவர் அமைதியாக பயமணும், ஆடாமல் அசையாமல் ஜோசாய் கத்தாமல். இன்றைக்கு அஸாவை தூக்கி கொண்டு என்ன செய்கிறார்கள்? கத்துகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸாவை தூக்கி கொண்டு ஆட்டம் காணுகிறார்கள். என்ன ஜோசாகி விட்டதாம்? சிந்தனை செய்து பாருங்கள். ஷாஃபி இமாம் அஸாவை தூக்கினால் நல்லம் என்று சொன்னார்கள். அஸாவை தூக்காவிட்டால் ஜும்மா கூடாது என்று சொன்னார்களா? இல்லை. அஸாவை தூக்காவிட்டால் கொஞ்சம் அமைதியாக இருந்து கைகளை அந்த இடத்தில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு அறிவுரை செய்யும். எனவே ஷாஃபி இமாமுடைய மதுஹபின் அடிப்படையில் நாங்கள் பின்பற்றுகிற ஷாஃபி மதுஹப் அல்ல, அந்த 200 நூற்றாண்டு காலத்திலே வாழ்ந்தார்கள் அல்லவா, அந்த ஷாஃபி இமாமுடைய மதுஹபின் அடிப்படையில் ஒரு இமாம் அஸா இல்லாமல் ஜும்மா ஓதலாம். இன்றைக்கு இருக்கிற மதுஹபின் அடிப்படையில் அஸா இல்லாமல் ஓத. எது ஷாஃபி மதுஹப்? நீங்கள் சிந்தனை செய்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இதுவும் உம்மிலே வருகின்ற ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அடுத்ததாக ஒரு மிம்பருக்கு படி இருக்கிறது. ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து நபிகளார் ஹுத்பா செய்தார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் ஒரு மரக்குத்தியிலிருந்து ஹுத்பா செய்தார்கள். பிறகு அவர்களுக்கு வசதி வாய்ப்பு வந்த பொழுது ஒரு அமைப்பை அமைத்து ஒரு மிம்பரை அமைத்து அதற்கு மேல் ஏறி ஹுத்பா ஓதினார்கள். பிரச்சனை இல்லை. மிம்பருக்கு மேலிருந்து தான் ஹுத்பா ஓத வேண்டும். ஜும்மாவுடைய ஹுத்பா மிம்பர் மீது இருந்து நடத்தப்பட வேண்டும். இது நபிகளாருடைய சுன்னத்து. மிம்பர் இல்லாமல் ஜும்மா செய்ய முடியாது. அந்த மிம்பருக்கு ஏறுவதற்கு யார் வழிகாட்டி தந்தார்கள்? நபிகளார் மிம்பருக்கு இப்படித்தான் ஏறினார்கள் என்பதற்கு ஹதீஸ் இருக்கிறதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள் எப்படியெல்லாம் புகுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று. இந்த மேல் மாடிக்கு ஒரு படி போட்டிருக்கிறது அல்லவா, இந்த படியில நீங்கள் எப்படி ஏறுவீர்கள்? நீங்கள் இந்த படியில எப்படி ஏறுவீர்கள்? ஒரு படியிலே ஒரு கால், அடுத்த படியில அடுத்த கால், அப்படித்தான் நடப்பீர்கள். ஆனால் மிம்பருக்கு ஏறுவதற்கு ஒரு சடங்கு இருக்கிறது. எப்படி? ஒவ்வொரு படியிலும் 2 காலை வைக்க வேண்டுமா? யாராவது ஒருவர் படியில ஒவ்வொரு கால் வைத்து என்னப்பா இப்படி ஏறுகிறார், ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு படியிலும் 2 காலை வைத்து வைத்து அதற்கென்று ஒழுக்கத்தை காட்டி தந்தார்கள் என்பதற்கு ஹதீஸ் பார்க்க முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். ஏன் நபிகளா ஒருவர் ஏறுகிறார், பிரச்சனை கிடையாது. அதை சட்டமாக போட்டு வைத்திருக்கிறோம், அதை ஒழுக்கமாக போட்டு வைத்திருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. ஒருவர் சொல்கிறார், நான் அப்படித்தான் அப்பா ஏறுவேன், ஏறுங்கள், பிரச்சனை இல்லை. இன்னொருவர் இல்லை, நான் ஒவ்வொரு படியில் கால் வைத்து தான் ஏறுவேன், ஏறுங்கள், இதை சட்டமாக
ஆதாபாக ஒழுக்கமாக போட்டு வைத்திருக்கிறோம். ஒரு நடைமுறையை சட்டமாக அதபாக போடுவதற்கு நபிகளாருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது தூக்கி வீசப்படும். எனவே அந்த படியில் ஏறுவதற்கு ஒரு ஒழுக்கம் சொல்கிறார்கள் அல்லவா, அதற்கும் நபிகளாருடைய வழிமுறையில் ஆதாரம் கிடையாது. அடுத்தது என்ன? மிம்பருக்கு மேல் ஏறிவிட்டோம், சலாம் சொன்னோம், மிம்பரில் அமர்ந்தோம், முஅத்தின் பாங்கு சொல்வார். இதுதான் நபிகளாருடைய சுன்னத்தின் அடிப்படையில் வந்த பாங்கு. இதுதான் நபிகளாருடைய சுன்னத்தின் அடிப்படையில் வந்த பாங்கு. புகாரி, முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் அதை பார்க்க முடிகிறது. சரி, பாங்கு சொன்ன பிறகு குத்பா நடக்கும். அந்த குத்பாவை நான் பிறகு சொல்லுகின்றேன். சில இடங்களிலே நீங்கள் பார்க்க முடியும், சில அறிஞர்கள் வருவார்கள், பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது, என்ன செய்வார்கள் தெரியுமா? மிம்பருக்கு ஏற மாட்டார்கள். அவர்கள் மிம்பருக்கு கீழால் இருந்து தமிழிலே என்ன செய்வார்கள்? மக்களுக்கு அறிவுரை செய்து ஒரு அவர் பயான் பண்ணுவார்கள். பண்ணி விட்டுதான் மிம்பருக்கு ஏறுவார்கள். மிம்பருக்கு ஏறி அரபியில 2 குத்பாவை ஓதி விட்டு இறங்கி விடுவார்கள். என்னப்பா இது நடப்போ? இல்லை, நபிகளார் மிம்பரிலே தமிழ் பேசவில்லையே, எப்படி மிம்பரிலே? அவர் சொல்லுகிற வாதம், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் மிம்பரில் தமிழ் பேசவில்லை, சரி. நீங்கள் நபிகளாருடைய சுன்னாவுக்கு முரணாக மிம்பருக்கு கேளிருந்து ஒரு பயான் பண்ணுகிறீர்களே என்றால் அதற்கு என்ன இல்லை? பதில் இல்லை. இல்லை, ஹனஃபி மதுஹபில் இப்படித்தான் வருகிறது என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மிம்பருக்கு ஏறாமல் ஜும்மாவுடைய தினத்திலே கீழிருந்து பயான் பண்ணுவது இருக்கிறதே, இது நபிகளார் காட்டித்தராத ஒரு விடயம், இது சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் என்பதை ஆரம்பத்திலே பதிவு செய்து கொண்டு மிம்பர் மேடையை ஓதுகின்ற குத்பா எப்படி அமைய வேண்டும் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். எப்படி அமைய வேண்டும் தெரியுமா? 2 குத்பாக்கள் அமைய வேண்டும். மிம்பர் மேடையிலே பேசுகின்ற பொழுது 2 குத்பாக்கள் அமைய வேண்டும். அந்த 2 குத்பாக்களுக்கு இடையிலே சிறிது ஒரு அமர்வு அமர வேண்டும். அதை ஜும்மாவை நடாத்துகின்ற பொழுது நின்ற நிலையில் தான் குத்பா செய்ய வேண்டும். உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யலாது? குத்பா ஓதுறது கேளாது. சஹாபாக்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவன் நபி அவர்கள் உட்கார்ந்த நிலையிலே அமர்ந்த நிலையில் குத்பா ஓதினார்கள் என்று சொன்னால் ஃபக்கது கதப, அவன் பொய் பேசுகிறான் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யாராவது ஒருவன் நபிகளார் மிம்பரிலே அமர்ந்த நிலையில் குத்பா ஓதினார்கள் என்று சொன்னால் ஃபக்கது கதப, அவன் பொய் சொல்லுகின்றான். என் காரணம் தெரியுமா? ஃபக்கது வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக நபிகளாரோடு 2000க்கும் அதிகமான ஜும்மாக்களை தொழுதிருக்கிறேன், 2000க்கும் அதிகமான ஜும்மாக்களை தொழுதிருக்கிறேன், நபிகளார் எந்த தொழுகையிலும் உட்கார்ந்த நிலையில் குத்பா ஓதியது கிடையாது என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே 2 குத்பாக்கள் ஓதப்பட வேண்டும். 2 குத்பாவுக்கு இடையிலே சிறிது அமர வேண்டும், நின்ற நிலையிலே குத்பா ஓத வேண்டும். இதுதான் நபிகளாருடைய குத்பா. சரி, அடுத்தது அந்த குத்பாவை தமிழிலே நடத்த முடியுமா அல்லது அரபியில் தான் நடத்த வேண்டுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு மிம்பர் மேடையில் தமிழிலே குத்பா ஓதினால் குத்பா கூடாது, ஃபத்வா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குத்பா என்றால் என்ன சகோதரர்களே? பயான் என்றால் என்ன? பயான் என்றால் என்ன? அறிவுரை, தெளிவுபடுத்துவது, உபதேசம் என்றால் என்ன சகோதரர்களே? ஒரு அவர் மிம்பருக்கு மேலே இருந்து உங்களுக்கு விளங்காத பாசையில பேசிட்டு போனா என்ன பயன் இருக்குது? பேசுற பேச்சு மக்களுக்கு பயன் அளிக்கணும். எனவே மக்களுக்கு தெரிந்த பாசையில் ஓதுவதுதான் குத்பா. அதனால் தான் என்ன செய்திருக்கிறார்கள்? இன்றைக்கு கொஞ்சம் தமிழை சேர்த்து வைத்திருக்கிறார். ஹனபி மதுஹபுக்காரர்களிடத்தில் தமிழே பேச முடியாது மிம்பரிலே. எனவே அவர்கள் கீழிருந்து தமிழை ஓதிவிட்டு மேலே ஏறுவார்கள். அது நபிகளாருடைய காலத்தில் ஒரு பித்அத். ஷாஃபி மதுஹபில் என்ன நிலை? இல்ல, தமிழ் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளலாமாம், ஆனால் அரபியில் 2 குத்பா ஓதப்படும். இதனால் என்ன நடக்கிறது? இன்றைக்கு 3 குத்பாக்கள் ஓதப்படுகின்றன. மிம்பரில் எத்தனை குத்பாக்கள்? நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நபிகளாருடைய காலத்தில் மிம்பர் மீது 2 குத்பாக்கள் ஓதப்பட்டன. இன்றைக்கு 3 குத்பாக்கள் ஓதப்படுகின்றன. 3 குத்பாக்கள் ஓதப்படுகின்றன. எப்படி? ஆரம்பத்திலே வருவார், அம்து ஸலவாத்து சொல்லுவார், தக்வாவை கொண்டு வசியத்து செய்வார், தமிழிலே பயான் பண்ணுவார், ஒரு துஆ கேட்பார், குத்பாவை முடிப்பார். முடித்துவிட்டு நீங்கள் பார்க்கலாம், உட்காருவதற்கு முன்னால் அரபியில் சின்ன ஒரு குத்பா ஓதுவார். இந்த விளக்கம் பொதுமக்களுக்கு தெரியாது. அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும், இவர் இன்னொரு குத்பாவை ஓதுகின்றார். எனவே இது 2 குத்பா, தமிழிலே ஒரு குத்பா, அரபியில் சின்ன ஒரு குத்பா. பிறகு அமர்ந்தெழும்பி 3வது குத்பா. நபிகளாருடைய காலத்தில் 2 குத்பாக்கள் தான் நடந்தன. எப்படி சொல்கிறார்கள்? சஹாபாக்கள் அழகாக சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்துபு குத்பத்தைனி யக்உது பைனஹுமா, நபிகளார் 2 குத்பாக்களை செய்வார்கள், 2க்கு இடையிலே அமர்வார்கள். இன்றைக்கு 3 குத்பாக்கள் நடக்கின்றன. அந்து ஸலவாத்தோடு தமிழில் ஒரு குத்பா, அமர்வதற்கு முன்னால் அரபியில் ஒரு குத்பா போய் அதிலே துஆ கேட்பார்கள். பார்த்திருப்பீர்கள் நீங்கள், விளங்குதா? அதில் நீங்கள் பார்த்திருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பிறகு அமர்ந்து விட்டு எழுந்து என்ன செய்வார்கள்? அரபியில் ஒரு 3 குத்பா நடக்கும்.
நபிகளார காலத்தில் நடந்துச்சா? இல்லை. நாங்கள் சொல்லுகின்றோம் நபிகளாருடைய குத்பா 2 நடந்தது. 2ஐயும் தமிழிலே நடத்தலாம், பிரச்சனை இல்லை. 2ஐயும் சமூகத்துக்கு விளங்குகின்ற மொழியிலே குத்பா செய்யலாம். ஏன்? நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், நபிகளார் மிம்பர் மேடை இருந்து கொண்டு என்ன செய்தார்கள்? மக்களுக்கு விளங்காத செய்திகளை சொன்னார்களா? இல்லை. கானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பத்தான், நபிகளாருக்கு 2 குத்பாக்கள் இருந்தன. யஜ்லிசு பைனஹுமா, 2க்கும் இடையிலே அமருவார்கள். யக்ரவுல் குர்ஆன வ யுதக்கிருன் நாஸ், அல் குர்ஆனை ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். அல் குர்ஆனை ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்த எந்த பாஷையில் இருக்கணும் சகோதரர்களே? அல் குர்ஆனை ஓதி நான் அரபியிலே தஃப்சீர் சொல்லிவிட்டு போகிறேன், பயானே கிடையாது, இது தஃப்சீர் செய்து விட்டு போகிறார் என்று சொல்லுவோம். எனவே அல் குர்ஆனை ஓதி அல் குர்ஆனை விளங்கப்படுத்த வேண்டும். விளங்கப்படுத்த எந்த மொழியில் இருக்க வேண்டும்? சிங்களம் பேசுகின்ற சமூகம் என்றால் சிங்களத்தில் இருக்க வேண்டும், ஆங்கிலம் பேசுகின்ற சமூகம் என்றால் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், உருது பேசுகின்ற சமூகமா உருதியா இருக்க வேண்டும், அரபு பேசுகிற சமூகமாக இருந்தால் அரபியில் இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் வந்த நபி. எனவே அவர்கள் அரபியிலே வாழ்ந்தார்கள், எனவே அரபியிலே குத்பா பண்ணினார்கள். எனவே நாங்கள் தமிழ் சமூகத்தோடு வாழ்கிறோம் என்றால் தமிழிலே குத்பா ஓதலாம். எனவே 2 குத்பாக்களுக்கும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் அரபியிலே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் நிபந்தனையை பேணுவர்களாக இருந்தால் 2 குத்பாக்களையும் அரபியிலே செய்துவிட்டு போக வேண்டும். நடக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். 2இல் 1 நடக்க வேண்டும். மக்களுக்கு தெரிந்த மொழியிலே 2 குத்பாக்கள் நடக்க வேண்டும், அல்லது இல்லை நபிகளார் அரபியிலே தான் செய்தார்கள், எனவே நாங்களும் அரபியிலே தான் செய்வோம் என்றால் 2 குத்பாக்களும் அரபியிலே அமையும். இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குத்பாக்கள் என்பது மக்களுக்கு வசியத் என்று சொல்வோம். என்ன வசியத்து? தக்வாவை கொண்டு வசியத்து செய்ய வேண்டுமாம். எப்படி சகோதரர்களை சொல்வது? தக்வாவை கொண்டு வசியத்து செய்வதென்றால் என்ன? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நிபந்தனையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதுவல்ல, மக்களுக்கு ஏதாவது அல்லாஹ்வை பயந்து நடப்பதற்கான அறிவுரைகள் வர வேண்டும். நபிகளார் அல் குர்ஆன் வசனத்தை மட்டும் ஓதிவிட்டு போகவில்லை, அல் குர்ஆன் வசனத்தை ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவே எங்களுடைய பயானிலே ஒரு பகுதி மக்களுக்கு அறிவுரையாக, வசியத்தாக, நல்லுபதேசமாக இருக்க வேண்டும். அதை இல்லை தக்வாவை கொண்டு வசியத்து செய்ய வேண்டும். மிம்பர் மேடையிலே ஓதுகின்ற ஹஸ்ரத் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொல்லாவிட்டால் குத்பா பாழாகி விடுமாம். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே குத்பாவுடைய நோக்கம் அல் குர்ஆன் வசனத்தை ஓதி மக்களுக்கு இறையச்சத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு அறிவுரையை செய்ய வேண்டும். செய்துவிட்டால் ஜும்மாவுடைய கடமை முடிந்து விடுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஓதுகின்ற ஜும்மா 2 குத்பாக்களும் ஒன்று அரபியில இருக்க வேண்டும், அல்லது மக்களுக்கு தெரிந்த பாஷையில இருக்க வேண்டும். 3 குத்பாக்கள் ஓதப்படுகின்றது, கவனமாக இருக்க வேண்டும். நபிகளார் 2 குத்பாக்கள் ஓதினார்கள் என்பது புகாரி, முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் வருகின்றன. இன்றைக்கு எங்களுடைய மிம்பர் மேடைகளில் 3 குத்பாக்கள் ஓதப்படுகின்றன. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் கடைசியில ஹதீஸை சொல்லுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு நிபந்தனை இருக்கிறது, என்ன தெரியுமா? மிம்பர் மேடையில் மூமின்களுக்காக துஆ கேட்கப்பட வேண்டுமா? 2 குத்பாக்களில் ஒன்றிலே அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத், இப்படி ஒரு துஆ ஓதுவதை பார்ப்பீர்கள். இந்த துஆவை ஓதவில்லை என்றால் குத்பா பாழாகி விடுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையிலே ஒரு சஹாபி எப்படி சொல்கின்றார்? 2000 ஜும்மாக்களுக்கு அதிகமாக நான் நபிகளாரோடு தொழுதிருக்கிறேன். சஹாபி சொல்கின்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். இந்த 2000 ஜும்மாக்களில், அதாவது நபிகளார் தொழுவித்த எல்லா 10 வருடம் தொழுவித்தார்கள் தானே, இந்த 10 வருடம் தொழுவித்த ஜும்மாக்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பாவிலாவது மூமின்களுக்கு துஆ கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிவிட்டு போனார்கள் என்பதற்கு ஒரு ஹதீஸை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி என்றால் எப்படி நிபந்தனை வந்தது பாருங்கள். நிபந்தனைக்குரிய ஹதீஸை நான் சொல்லி காட்டுகின்றேன். ஒரு ஹதீஸ் வருகிறது, வராமல் இல்லை. ஒரு ஹதீஸ் வருகிறது. எப்படி வருகிறது? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்களாம், இந்த சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்களாம், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸ்தக்பிரு லில் முஃமினீன வல் முஃமினாத்தி குல்ல ஜும்அத்தின், ஒவ்வொரு ஜும்மாவிலும் நபிகளார் இறை விசுவாசிகளான ஆண்களுக்கும் இறை விசுவாசிகளான பெண்களுக்கும் பாவ மன்னிப்புக்காக துஆ தேடினார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது, வராமல் இல்லை. பஸார் என்ற புத்தகத்திலே அந்த ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை பதிவு செய்கின்ற ஷாஃபி மதுஹப் அறிஞர் யாரு? வஹாபிகளோ தௌஹீத்வாதிகளோ அல்ல, ஷாஃபி மதுஹப் அறிஞர் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ்.
புலூகுல் மராம் என்ற அவர்களுடைய புத்தகத்திலே இந்த ஹதீஸை ஜும்மாவுடைய பாடத்திலே கொண்டு வந்துவிட்டு என்ன வார்த்தை போடுகிறார்கள் தெரியுமா? பி இஸ்னாதின் லையினின், சொஃப்டான ஒரு சனதால, பலவீனமான ஒரு சனதால தான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்ற. என்ன சொல்றாரு? சஹீஹான சனதால வரல, ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் வரல, சொஃப்டான பலவீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வருகின்றார். இந்த சனதை நாங்க ஆய்வு செய்து பார்த்தால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யார் தெரியுமா? காலித் இப்னு சுஃபியான் என்பவர் அவருடைய வாப்பாவிடத்திலிருந்தும், அவர் யூசுப் இப்னு காலித் என்பவரிடத்திலிருந்தும், அவர் ஜஃபர் இப்னு சஅத் இப்னு சமுரா என்பவரிடத்திலிருந்தும், அவர் ஹுபைப் இப்னு சுலைமான் என்பவரிடத்திலிருந்தும், அவர் சுலைமான் இப்னு சமுரா என்பவரிடத்திலிருந்தும், அவர் சமுரத் இப்னு ஜுந்துப் என்ற சஹாபியிடத்திலிருந்தும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடருக்கு நான் சொன்னேன் அல்லவா, இதிலே சஹாபியை தவிர, சஹாபிக்கு அடுத்த கட்டத்தில் வருபவரை தவிர மற்றெல்லோரும் பலவீனமானவர்கள். எப்படி பலவீனமானவர்கள் தெரியுமா? பாருங்கள், ஷாஃபி மதுஹபை சார்ந்த தஹபி இமாம், ஷாஃபி மதுஹபை சார்ந்த இப்னு ஹஜருல் அஸ்கலானி இமாம், இந்த இரண்டு பேரும் இந்த அறிவிப்பாளர்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? அவர் ஒரு அபூ யூசுப், அந்த யூசுஃபுடைய தந்தை யூசுப் இப்னு காலிதை பற்றி சொல்லுகின்ற பொழுது தரகூஹு, அவரை விட்டு விட்டார்கள், கணக்கெடுப்பது கிடையாது ஹதீஸ் கலையிலே. வகல்லபஹு இப்னு மஈன், இப்னு மஈன் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அறிஞர், அவரை பொய்யர், நபிகளாரின் மீதே இட்டுக்கட்டக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடியவர். யாரு? இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரக்கூடிய யூசுப் இப்னு காலித் என்பவர். அடுத்தது யார் தெரியுமா? ஜஃபர் இப்னு சஅத் என்பவர் வந்தார். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்னு ஹஜருல் அஸ்கலானி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் பலவீனமானவர், ஹதீஸ் கலையிலே தாக்கு பிடிக்கக்கூடியவர் அல்ல, லைஸ பில் கவி, சக்தி உள்ளவர் அல்ல, பலவீனமானவர். அதே போல ஹுபைப் இப்னு சுலைமான் என்பவர் அட்ரஸ் இல்லாத மனிதர். இப்படி எல்லா அறிவிப்பாளர்களும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸுக்குள்ள தீர்ப்பு தெரியுமா? நபிகளாரின் மீது பொய் உரைக்கப்பட்ட ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அமுல்படுத்தலாமா? அமுல்படுத்தலாம் என்று யாராவது சொன்னால் ஷாஃபி இமாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது தெரியுமா? ஹனபி மதுஹபுக்காரர்கள் ஷாஃபி இமாமுக்கு எதிராக கட்டி வைத்த ஹதீஸ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த உலகத்துக்கு ஒரு மனிதர் வருவார், அவருடைய பேர் இத்ரீசு ஷாஃபிஈ, அவருடைய பேர் முஹம்மது இப்னு இத்ரீசு ஷாஃபிஈ, வஹுவ அதர்ரு மின் இப்லீஸ், அவர் இப்லீஸை விட மோசமானவர். ஹதீஸ் நபிகளாருடைய பெயரை பயன்படுத்தி ஷாஃபி இமாமுக்கு எதிராக கட்டப்பட்ட ஹதீஸ். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை அமுல்படுத்தலாம் என்று யாராவது சொன்னால் இந்த ஹதீஸுக்கு என்ன பதில் சொல்வது? ஷாஃபி இமாமை இப்லீஸ் என்று ஹதீஸ் சொல்கிறது, நாங்கள் சொல்லவில்லை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்கிறோம். எனவே அது போன்ற இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்திதான் நபிகளார் மிம்பர் மேடையில் மூமின்களுக்காக துஆ கேட்டார்கள் என்று வரக்கூடிய செய்தி. எனவே இட்டுக்கட்டப்பட்ட நபிகளாரின் மீதே பொய் சொல்லப்பட்ட ஹதீஸுகளை அறிவிப்பதற்கு நபிகளார் என்ன தீர்ப்பு சொன்னார்கள் தெரியுமா? மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார், யார் என் மீது பொய் உரைக்கின்றாரோ அவர் நரகத்தில் ஒரு இடத்தை புக் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார். புக் பண்ணி கொள்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே லேசான ஒரு செய்தி கிடையாது. எனவே மிம்பரில் மூமின்களுக்கு துஆ கேட்க வேண்டும் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் வரவில்லை, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் வருகிறது, நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் போதுமானவன். எனவே மிம்பரில் மூமின்களுக்காக துஆ கேட்டால் குத்பா பாழாகிவிடும் என்றால் அவர் மார்க்கத்தை படிக்காதவர், அதை விளங்கிக் கொண்டால் போதும். அல்லது ஆதாரபூர்வமான செய்திகளை அமுல்படுத்தாதவர், அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அமுல்படுத்தவர், ஏதாவது முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை விட்டு பாதுகாக்க வேண்டும். எனவே மிம்பரின் மீது மூமின்களுக்கு துஆ கேட்க வேண்டும் என்று நிபந்தனை போடுவதற்கு எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன தெரியுமா? இன்னொரு நிபந்தனை, நான் ஆரம்பத்திலே சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை நான் தவறிவிட்டேன். ஜும்மாவுக்கு இன்னொரு நிபந்தனை சொல்வார்கள், என்ன தெரியுமா? 40 பேர் இல்லாவிட்டால் ஜும்மா பாத்தில், எனவே துஹர் தொழ வேண்டும். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? செய்தி தெரியுமா இல்லையா? என்ன நிபந்தனை? 40 பேர் இல்லாவிட்டால் ஜும்மா தொழ முடியாது, துஹர் தான் தொழ வேண்டுமா. ஒரு ஜும்மா நடப்பதாக இருந்தால் ஆக குறைந்தது 40 பேர் இருக்க வேண்டுமாம். ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளை காலத்திலே பார்த்தோம், பள்ளிக்கு ஆள் வரும் 40 பேர் எண்ணுவார்கள், முஅத்தின் வந்து 40 பேர் வரும் வரைக்கும் இமாம் மிம்பருக்கு ஏற மாட்டார். ஏன்? ஜும்மா பாழாகி விடுமாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு ஏதாவது அடிப்படை இருக்கிறதா என்றால் ஒரு அடிப்படை வராமல் இல்லை, வருகிறது. எப்படி வருகிறது?
ஒரு நபித்தோழர் சொல்வதாக வருகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறார்களாம், மதத்தி சுன்னத்து, நபிகளாருடைய வழிமுறை என்ன தெரியுமா? அன்னஃபி குல்லி 40 ஃபஸாயிதன் ஜும்அத்துன், 40 பேரை விட அதிகமானவர்கள் இருந்தால்தான் ஜும்மா கடமையாகும் என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. தாரகுத்னி என்ற கிதாபிலே வருகிறது. இப்னு ஹஜர் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் பி இஸ்னாதின் தஈஃபின், பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் வரிசையினூடாக பதிவு செய்யப்படுகிறது என்று யார் சொல்கிறார்? நாங்கள் அல்ல, வஹாபிகள் அல்ல, தௌஹீத்வாதிகள் அல்ல, ஷாஃபி மதுஹபின் மிக முக்கியமான அறிஞர் இப்னு ஹஜருல் அஸ்கலானி அவர்கள் சொல்லுகின்றார். என்ன 40 பேர் நிபந்தனை போடுவதற்கு ஒரு செய்தி வருகிறது, ஹதீஸ் கிடையாது, பலவீனமான ஒரு செய்தி. நபிகளாருடைய ஹதீஸ் என்றால் அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும், தௌபா செய்து கொள்ளுங்கள். இதனுடைய தரத்தை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளரை பாருங்கள். வஃபி சனதிஹி அப்துல் அசீஸ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் குரஷி, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரிலே அப்துல் அசீஸ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் குரஷி என்பவர் வருகிறார். அவரை பற்றி இப்னு ஹிப்பான் என்ற அறிஞர், இப்னு ஹிப்பான் அவர்களும் ஒரு ஹதீஸ் கிதாபுக்கு சொந்தக்காரர். அந்த அறிஞர் மஜ்ரூஹின் என்ற புத்தகத்திலே சொல்கிறாராம், யர்தீபில் மக்லூபாத்தி அனி ஸிகாத்தி ஃபயக்ஃபிர், இவர் நம்பகமானவர்களை தொட்டு புரட்டி அடிப்பார். நம்பகமானவர்களை தொட்டு தகவல்களை எடுத்து அதை புரட்டி அடிப்பார். நம்பகமானவர்களை தொட்டு எடுத்து அந்த ஹதீஸை மோசமான விதத்தில் அறிவிப்பார். அவர் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? லா யஹில்லுல் இஹ்திஜாஜு பிஹி, இவரை கொண்டு ஆதாரம் பிடிப்பது ஹராம், இவரை கொண்டு ஆதாரம் பிடிப்பது ஹராம் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்படிப்பட்டோரு விமர்சிக்கப்பட்டோர் சொல்லுகின்ற செய்தியை வைத்துக் கொண்டு நிபந்தனை போட்டுக் கொண்டிருக்கிறோம், தெரிச்ச கைதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள். எனவே 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா கூடும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் அல்ல. ஆனால் ஆதாரப்பூர்வமான செய்தி எதுக்கு வருகிறது தெரியுமா? 40 பேரை விட குறைந்த பேர் இருந்தாலும் ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது. பாருங்கள் எப்படி வருகிறது என்று பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் மேடையிலே குத்பா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எல்லோரும் குத்பாவை விட்டுவிட்டு வியாபார கூட்டத்தை நோக்கி போய்விட்டார்கள். நபிகளாரோடு குத்பாவை கேட்பதற்கு 12 பேர்கள் தான் இருக்கிறார்கள். எத்தனை பேர்? 12 பேர்கள் தான் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். மற்றெல்லோரும் எழுப்பி போய்விட்டார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். 62வது அத்தியாயத்தின் 11வது வசனம், வைதா ராவு திஜாரத்தன் அவ் லஹவன் இன்ஃபது இலைஹா வதரகுக காயிமா, இவர்கள் ஒரு வியாபார கூட்டத்தையோ அல்லது ஒரு வீணான காரியத்தையோ கண்டால் எல்லோரும் போய்விடுகிறார்கள் உம்மை விட்டு குத்பா ஓதிய நிலையிலே என்றால் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிபந்தனை என்றால் உங்களுக்கு தெரியும். தொழுகைக்கு வுது நிபந்தனை, அப்படித்தானே? தொழுகைக்கு வுது நிபந்தனை. வுது இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் வுது எடுத்து தொழுது கொண்டிருக்கிறீர்கள், இடைநடுவிலே காத்து போய் வுது முடிந்து விட்டது, தொழுகையை தொடரலாமா? தொழுகையை தொடரும், தொழுகை முடிந்துவிடும். எனவே திருப்பியும் சென்று வுது எடுத்துக் கொண்டு வந்துதான் தொழ வேண்டும். அதுதானே நிபந்தனை என்பது. 40 பேர் நிபந்தனை என்றால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதே எண்ணிக்கை இருக்க வேண்டும். இடையிலே குறைந்தாலும் ஜும்மா பாழாகிவிடும். நபிகளார் எத்தனை பேரோடு ஜும்மா ஓதினார்கள்? 12 பேரோடு ஜும்மா ஓதினார்கள். எப்படி 40 பேர் நிபந்தனையாக வரலாம்? இந்த ஹதீஸ் எங்கே வருகிறது? முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் 12 பேரை வைத்துக் கொண்டு கொத்துபா ஓதினார்கள் என்று முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. நாங்கள் என்ன சட்டம் சொல்கிறோம்? கொத்துபா நிறைவேறும் என்றால் 40 பேர் வர வேண்டும், அதுவும் தெரிச்ச கயிறு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை வைத்து தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுடைய ஜும்மாவின் நிலை என்ன? 20 வருடங்கள் வாழ்ந்து விட்டோம். வயது வந்து 15 வயதை வைத்துக் கொள்வோம். வயது வருவது 20 வருடம் வாழ்ந்தோம், 30 வருடம் வாழ்ந்தோம், 40 வருடம் வாழ்ந்தோம், 50 வருடம் வாழ்ந்தோம். நாங்கள் இவ்வளவு காலம் தொழுத கொத்துபாவின் நிலை என்ன? சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுடைய ஊரிலே நடக்கின்ற கொத்துபாவுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன தீர்ப்பு வரப்போகிறது? இதுதான் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டிய கவலை. உங்களை குழப்புவதோ, சமூகத்தை 2 கூறாக உடைப்பதோ, சண்டை பிடிக்கின்ற சமூகத்தை உருவாக்குவதோ இது எங்களுக்கு தேவைப்படுகின்ற வேலை கிடையாது. இது நரகவாதிகளுக்கு வர வேண்டிய பண்பு. எங்களுக்குரிய ஆசை என்ன தெரியுமா? உலகத்திலே நேரத்தை காலத்தை ஒதுக்கி செய்கின்ற வணக்க வழிபாடுகள் நபிகளாரை பின்பற்றி இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு செய்தியை சொன்னேன். என்ன? நபிகளார் மூமின்களுக்கு மிம்பர் மேடையில் துஆ கேட்கவில்லை. மிம்பரிலே துஆ கேட்பதை நிபந்தனையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, எப்படி ஹதீஸ் வருகிறது என்று பாருங்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமாரத் இப்னு ருவைபா என்ற நபித்தோழர், உமாரத் இப்னு ருவைபா என்ற நபித்தோழர் பிஷ்ர் இப்னு மர்வான் என்ற மதீனத்து கவர்னருடைய காலத்திலே ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே
மிம்பரில் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? இரண்டு கைகளையும் உயர்த்திய நிலையில இருக்கிறார். இப்படி இரண்டு கைகளையும் எதற்கு உயர்த்துவது? துஆ செய்வதற்கு உயர்த்துவார்கள். இந்த பிஷ்ர் இப்னு மர்வான் என்ற ஆட்சியாளர் மிம்பர் மேடையிலே இரண்டு கைகளையும் தூக்கிய நிலையில இருக்கிறார். இவரை கண்டவுடனே அந்த நபி தோழர் என்ன சொன்னார் தெரியுமா? சொன்ன வார்த்தையை பாருங்கள். எப்படி சொன்னார் தெரியுமா? கப்பல்லாஹு ஹாத்தைனில் யதைன், இந்த இரண்டு கைகளையும் அல்லாஹ் இழிவுபடுத்துவானாக என்று பதுவா செய்தார்கள். யார்? ஒரு நபி தோழர் ஜும்மாவுக்கு வருகிறார். ஜும்மா ஓதக்கூடிய இமாம் இரண்டு கைகளையும் ஏந்தி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடனே அந்த நபி தோழர் என்ன செய்தார் தெரியுமா? கப்பல்லாஹு ஹாத்தைனில் யதைன், இந்த இரண்டு கைகளையும் அல்லாஹ் இழிவுபடுத்துவானாக, கேவலப்படுத்துவானாக என்று பதுவா செய்து விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் தன்னுடைய ஆள்காட்டி விரலை விட எதையும் மிம்பர் மேடையில் உயர்த்தியது கிடையாது. சிந்தனை செய்து பாருங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மிம்பரிலே கையேந்த முடியுமா? இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு துஆ செய்ய முடியுமா? ஆனால் நபிகளார் ஒரே ஒரு கட்டத்தில் இரண்டு கையையும் ஏந்தி துஆ செய்திருக்கிறார்கள். எதற்காக மாத்திரம் தெரியுமா? மழை வேண்டி மாத்திரம் இரண்டு கையையும் ஏந்தி துஆ செய்திருக்கிறார்கள். எனவே மழைக்காக பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் மாத்திரம் மிம்பர் மேடையில இருந்து இரண்டு கைகளையும் கக்கம் விளங்குகின்ற அளவுக்கு உயர்த்தி கொண்டு பிரார்த்தனை செய்யலாம். அது அல்லாமல் சும்மா நாங்கள் துஆ கேட்பதை ஒரு நபித்தோழர் கண்டித்திருக்கிறார். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஜும்மா எங்கோ இருக்கிறது, இன்றைக்கு நாங்கள் எப்படியோ ஜும்மா நடந்தது. அடுத்தது என்ன தெரியுமா? ஜும்மாவிலே சஹாபாக்களுடைய பேர் சொல்லப்பட வேண்டுமா? குறிப்பிட்ட சில நபித்தோழர்களுடைய பேர் சொல்லப்பட வேண்டும். யார் அது? கலீஃபாக்கள் 4 பேருடைய பேர் சொல்லப்பட வேண்டுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் நபிகளாருடைய குடும்பத்தை சார்ந்த சில தோழர்களுடைய பேரையும் சொல்லாவிட்டால் சிந்தனை செய்து பாருங்கள் என்ன நடக்கும். எங்களுடைய பள்ளிக்கு ஒரு இமாம் வருகிறார். அவர் சஹாபாக்களுடைய பேரை சொல்லாமல் ஜும்மாவை முடிக்கிறார். நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஒன்றோ இதற்கு பிறகு அவருக்கு ஜும்மா கிடையாது என்று முடிவெடுத்து விடுவார்கள், அல்லது உடனடியாக வெடிப்பு கிளம்பிவிடும். நடக்குதா இல்லையா? அவருக்கு வஹாபி என்பார்கள், குழப்பக்காரன் என்பார்கள், தௌஹீத்வாதி என்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஜும்மா ஓதினார்கள் அல்லவா? ஒரு ஜும்மாவிலாவது கலீஃபாக்களுடைய பெயரை சொன்னார்களா? அப்படி நபிகளார் சொல்லி இருந்தால் இஸ்லாமிய வரலாற்றில் பிரச்சனை வந்திருக்கவே மாட்டாது. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆயிஷா நாய்க்கும் சண்டை வந்திருக்காது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி சண்டை ஏன்? நபிகளார் தான் துஆ கேட்டு கலீஃபா அலிதான் என்று சொல்லிவிட்டு போனாரே, ஏன் பிரச்சனை வர வேண்டும்? நபிகளார் சொல்லவில்லை. சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்கவில்லை, தாபியீங்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. எப்படி வந்தது? வரலாற்றை தேடி பார்த்தால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆட்சியாளர், 2ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒரு ஆட்சியாளர். அவர் என்ன செய்கிறார்? 1ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதி, 2ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி, ஆரம்ப பகுதியிலே வந்த ஒரு ஆட்சியாளர். அன்றைக்கு ஷியாக்களுடைய அட்டகாசம் தலை விரித்தாடியது. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு இவர்களை எல்லாம் சபித்தார்கள். குறிப்பிட்ட சில நபித்தோழர்களை காபிர்கள் என்று ஏசினார்கள். எனவே இவர் ஆட்சியாளர் என்கின்ற அடிப்படையில் இவர் ஓடர் போடுகின்றார். அவர்கள் சஹாபாக்களை ஏசுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் மிம்பர் மேடையிலே புகழ வேண்டும் என்றுதான் அவர் கட்டளை போட்டார். இன்னைக்கு என்ன நடக்குது? அவர் கட்டளை போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்கலாம், மன்னிக்கலாம், அது எங்களுடைய அதிகாரம் கிடையாது. நபிகளார் ஓதவில்லை, நபிகளார் சஹாபாக்களுடைய பேரை சொல்லுமாறு சொல்லவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. நாங்கள் எப்படி ஓதுவது? சிந்தனை செய்து பாருங்கள். மறுமையிலே அல்லாஹ் என்ன கேள்வி கேட்க போகிறான்? நபிகளாரை பின்பற்றினாயா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நடத்துகின்ற ஜும்மாக்களை நபி வழியில் நடத்தினால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னப்பா நாங்கள் நல்லதைத்தானே செய்கிறோம், என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒரு பிரச்சனையும் இல்லை சகோதரர்களே. நபிகளார் செய்யாத மாதிரி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது, மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அமல் இல்லாதல்ல. நபிகளார் சொன்ன வார்த்தையை பாருங்கள், மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை தான் செய்கிறான், பாவத்தை அல்ல, அமல் என்றுதான் நபிகளார் சொல்கிறார்கள். அந்த அமலுக்கு லைஸ அலைஹி அம்ருனா, எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு அமல் செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபஹுவ ரத்துன். ரத் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும், தட்டப்படும், தூக்கி வீசப்படும். இதுதான் பிரச்சனை. என்னப்பா பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. உலகத்தில் விழுந்து 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 அமல் செய்துவிட்டு மறுமை நாளையிலே போல் பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. என்ன? நபிகளாரை பின்பற்றி செய்யவில்லை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எந்த மதுஹபை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த சமூகத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வேண்டுமானாலும் கட்டுப்படலாம். அது எங்களுடைய சொந்த விருப்பம்.
ஆனால் மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமா, மறுமையிலே நானும் நீங்களும் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா, பின்பற்றப்பட வேண்டியது இரண்டு. ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. அது சொல் செயல் அங்கீகாரம். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் என்ன செய்யப்படும் தெரியுமா? மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக உருவாக்கினால் தூக்கி வீசப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இதுதான் இது போன்ற பித்அத்துக்களையும் அனாச்சாரங்களையும் சுட்டிக்காட்டுவதற்கு என்னை தூண்டி இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்குரிய ஆசை எல்லோரும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோம். என்ன சடங்கா இது, சம்பிரதாயமா இது? இல்லை சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அந்த கலிமா பொதிந்திருக்கிறது. என்ன வாழ்க்கை தத்துவம்? வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறோம். இரண்டு அடிப்படை. வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பது ஒன்று. இரண்டாவது, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று காட்டித் தருகின்ற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுக்கு இருக்கிறது என்று நம்ப வேண்டும். இன்னைக்கு நாங்கள் அப்படி நம்பி இருக்கிறோமா? இல்லை. முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்றை செய்தால் அதுவும் மார்க்கம், ஊர்வலமை என்றால் அதுவும் மார்க்கம், உம்மா அப்பாவுக்கு விருப்பம் என்றால் அதுவும் மார்க்கம். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம். சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் அந்த வணக்க வழிபாடுகளை காட்டித் தருபவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் வாரத்துக்கு ஒரு விடுத்தம் செய்கின்ற ஜும்மா, வாரத்துக்கு ஒரு விடுத்தம் செய்கின்ற ஜும்மா எப்படி நபிகளார் சொன்னார்கள்? யாராவது ஒருவன் மூன்று ஜும்மாக்களை வேண்டுமென்று விடுகிறான், நபிகளார் சொன்னார்கள் லயன்தஹியன்ன அக்வாமுன் அன் பதஇஹுல் ஜும்ஆத், ஜும்மாவை விடுபவர்கள் தவிர்த்துக் கொள்ளட்டும். அவுல யஹ்திமன் அல்லாஹு அலா குலூபிஹிம், அப்படி இல்லை என்றால் ஜும்மாவை பால்படுத்தினால் அவர்களுடைய உள்ளங்களுக்கு முத்திரை குத்தப்படும் என்று நபிகளார் சொன்னார்கள். சும்மல யகூனன்ன மினல் காஃபிலீன், பிறகு அவர்கள் அல்லாஹ்வை மறந்த கூட்டத்தில் ஆகி விடுவார்கள். நபிகளார் சொன்ன செய்தியை முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே ஜும்மா பாலாவுகிறது என்று சொன்னால், ஜும்மா வீணாவுகிறது என்று சொன்னால் உள்ளங்களுக்கு முத்திரை குத்தப்படும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வாரம் ஜும்மாவுக்கு வருகின்ற சமூகம் மார்க்கத்தை கேட்டுவிட்டா போகிறார்கள். எத்தனை பேர் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள்? நாங்கள் பண்ணுகின்ற ஜும்மாக்கள் பயனுள்ளதாக இருக்கிறதா? எதுவுமே ஏறாது. ஜும்மா முடிந்து விட்டு போகிற ஒரு சகோதரனை பிடித்து கேளுங்கள், எப்படி அப்பா பயான் இருந்தது? நன்றாக இருந்தது என்று சொல்வார். என்னப்பா சொன்னார் என்று கேளுங்கள், அதுதான் தெரியாது. என்ன காரணம்? அல்லாஹ் உள்ளங்களுக்கு சீல் பண்ணிவிட்டான். சத்தியங்கள் இறங்குவது கிடையாது. மறதியாளர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். மார்க்கத்தை வைத்து பயனடைவது கிடையாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்கள் நல்லவர்களாக மாற வேண்டுமா? நபிகளார் நடத்தியது போன்று ஜும்மாக்களை நடத்துவோம், நபிகளார் செய்தது போன்று ஜும்மாக்களை செய்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே, அடுத்ததாக ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்ளுகின்றேன். நாங்கள் இந்த இடத்திலே எதையெல்லாம் நபிகளார் செய்யவில்லை என்று சொன்னோமோ, எதையெல்லாம் ஷாஃபி மதுஹபுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னோமோ, எதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது என்று சொன்னோமோ, அதை நாங்கள் எந்த இடத்திலும் பேச தயார், யாரோடும் கலந்துரையாடல் செய்ய தயார். நாங்கள் சத்தியத்துக்கு பயந்தோடுபவர்களும் அல்ல, அசத்தியத்தில் போய் அமர்ந்து கொண்டு கூத்தாடுபவர்களும் அல்ல. நாங்கள் சத்தியம் என்றால் கட்டிப்பிடித்துக் கொள்வோம், அசத்தியம் என்றால் தூக்கி வீசுவோம். யாரிடத்திலாவது நாங்கள் சொன்னதற்கு நேர்மாறமான ஆதாரம் இருந்தால் காட்ட முடியும், சரண்டர் ஆகிவிடுவோம். இதுதான் இறை விசுவாசிகளுக்குள்ள பண்பு. மா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ஹியரா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முடிவை கொடுத்து விட்டால் இறை விசுவாசியான ஆண்களும் இறை விசுவாசியான பெண்களும் அதை மீறி போகக்கூடாது. இரண்டாவது கருத்து சொல்லக்கூடாது. எனவே குர்ஆன் ஹதீஸிலே வருகிறதா, தலை மீது வைத்து மதிக்க நாங்கள் தயார். குர்ஆன் ஹதீஸிலே இல்லையா, சொந்த கருத்துக்களா, ஊர்வலமையா, ஒரு பக்கத்திலே போட்டுவிட்டு நாங்கள் சுவனத்தை நோக்கி போக தயார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே, நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா சகோதரர்களுக்கும் எத்தி வையுங்கள். ஏன் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தாலும் எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எத்தி வைப்பவனை பார்த்து குழப்பக்காரன் என்று சொல்வார்கள், ஒற்றுமையை குழப்பவன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் போதுமானவன். நபிகளார் சொன்னது, என்னை பற்றி உனக்கு ஒரு செய்தி தெரிந்தால் எத்தி வை என்று சொன்னார். எல்லோருக்கும் சொல்லுங்கள் சகோதரர்களே. எங்களுக்குரிய ஆசை என்ன தெரியுமா? இந்த மிம்பர் மேடை கிடைக்க வேண்டும் என்பதல்ல. எங்களுக்குரிய ஆசை இந்த பள்ளியில் ஒரு நிர்வாகித்த அங்கத்தவராக மாற வேண்டும் என்பதல்ல. இந்த பள்ளி தலைவராக மாற வேண்டும் என்பதல்ல. எங்களுக்குள்ள ஒரே ஆசை,
இந்த பள்ளியாக இருக்கட்டும், இங்க இருக்கின்ற ஜமாத்துகளாக இருக்கட்டும், எங்களுக்குரிய ஒரே ஆசை என்ன தெரியுமா? எல்லா ஜமாத்துகளும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி போக வேண்டும், அவ்வளவுதான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆசையில்தான் ஒளிபெருக்கியின் ஊடாக இந்த சொற்பொழிவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒளிபெருக்கியின் ஊடாக இந்த சொற்பொழிவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். எதற்காக தெரியுமா? ஊர் மக்களும் பள்ளி நிர்வாகிகளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள் வர வேண்டும். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. மறுமை நாளையில் நிச்சயம் அல்லாஹ் இந்த தடை சட்டத்துக்கு எதிராக கேள்வி கேட்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த தடை சட்டத்துக்கு எதிராக நிச்சயம் மறுமை நாளையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஏன்? சத்தியம் மக்களுக்கு செல்ல விடாமல் தடுக்கப்பட்டது. நிச்சயம் அல்லாஹ் மறுமை நாளையிலே விசாரிப்பான். அன்றைக்கு நாங்கள் பார்த்துக்கொள். தௌபா செய்து மீண்டவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதையெல்லாம் நான் இந்த இடத்திலிருந்து சொன்னேனோ அதில் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டதை கொண்டு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களாகவும், குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டதை விட்டுவிட்டு உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா எங்களுடைய அடிப்படை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சலாம். ஓ ஓம் சொல்லப்பட வேண்டும். ஆம். தொடர்ந்து அவங்களோட கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல துஹர்ட நேரம் இருக்குதானே, நடு உச்சியில சூரியன் இருந்து சாய்ந்தால் தான் இதனுடைய நேரம், துஹருடைய நேரம். ஜும்மாவுக்கு நபிகனார் அந்த நிபந்தனையை போடல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாவோட ஜும்மாவை தொழுது போட்டு வெளியேறி போவோம், இந்த மதில்களுக்கு நிழல் விழுந்திருக்க மாட்டாது என்று சொல்வார்களாம். அப்ப ஜும்மா தொழுதுட்டு போக நடுவுச்சியில சூரியன் நிக்குது. இப்ப நான் இப்படி நிக்கிறேன், எனக்கு நிழல் இல்லைண்டா என்ன அர்த்தம்? இந்த தலைக்கு நேரா சூரியன் இருக்குது, இன்னும் சவாலா இல்ல, கொஞ்சம் சூரியன் வளைஞ்சாலும் எனக்கு நிழல் விழும், அப்படிதானே? சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க நபிகளாரோடு ஜும்மாவை தொழுது விட்டு போவோம், போகின்ற பொழுது இந்த மதில்களுக்கு நிழல் இருக்க மாட்டாது. அப்ப சூரியன் நடுவுச்சில நிக்குது. லுகருடைய நிபந்தனை ஜும்மாவுடைய தொழுகைக்கு இல்ல. இமாம் எந்த நேரத்துல மிம்பருக்கு ஏறாரோ அந்த நேரம் தான் ஜும்மாவுடைய அதானுக்குள்ள நேரம். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த கருத்துல பலமாக இருந்தாங்க. லுகருக்கு ஜவால் கட்டாயம் என்று சொன்ன ஷாஃபி இமாம் அவர்கள் ஜும்மாவுக்கு ஜவால் கட்டாயம் இல்ல, ஜவாலுக்கு முன்னாலே ஜும்மாவை ஆரம்பிக்கலாம் என்று ஷாஃபி இமாம் சொல்லி இருக்காங்க. எனவே இமாம் மிம்பருக்கு ஏறுற நேரத்தில் என்ன செய்யணும்? இமாம் மிம்பருக்கு ஏறி உட்கார்ந்தாண்டா அதுதான் எதுக்குரிய நேரம்? அதானுக்குரிய நேரம். விளங்கிட்டுதா? ஓ ஓ ஓ அந்த நேரத்துக்கு முன்னாலே என்ன நடந்திருக்கு? ஜும்மா நடந்திருக்கு. பின் சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் சொல்றதை பார்த்தா ரெண்டுமே என்ன செஞ்சிருக்குது? நடந்திருக்குது. லுகருக்குரிய நேரம் அசர் வரைக்கும் இருக்குது, அந்த நேரம் வரைக்கும் ஜும்மாவை நடத்தலாம். எங்க ஆரம்பம்? ஆரம்பம் எங்க? லுகருக்குரிய நேரம் அல்ல, எதுக்குரிய ஆரம்பம்? ஜும்மாவுக்குரிய ஆரம்பம். முடிவு நேரம் அசர் வரைக்கும் இருக்குது, ஆரம்ப நேரம் எது? லுகருக்குள்ள நேரம் அல்ல, ஜும்மாவுக்குள்ள ஆரம்ப நேரம். விளங்குதா உங்களுக்கு? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரியன் ஜவால் ஆகிறதுக்கு முன்னாலே ஜும்மா முடிச்சிட்டு போயிருக்கு. எந்த அளவுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கண்டா, நாங்க ஜும்மாவை முடிச்சிட்டு போய் இந்த ஆடு மாடு ஒட்டகம் இருக்குதானே, இதை கொண்டு போய் மேயிரத்துக்கு கட்டுவோம், அப்பத்தான் நிழல் விழுமுன்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே ரசூலுல்லாஹ் ஜவாலுக்கு முன்னால் என்ன செஞ்சிருக்காங்க? ஜும்மா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே ஜும்மாவுக்குரிய ஆரம்ப நேரம் இமாம் மிம்பருக்கு ஏறாரு. கடைசி நேரம் இதுதான், அசருடைய நேரம் தான் கடைசி நேரம். அதுதான் விஷயம். இமாம் மிம்பருக்கு ஏறி உட்கார்ற எது நேரமோ அந்த நேரத்துல தான் என்ன செய்யப்படணும்? ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் முதலாவது பாங்கு எப்ப சொல்லப்பட்டது? இமாம் மிம்பருக்கு ஏறி அமர்ந்த பிறகு சொல்லப்பட்டது. எனவே அதுதான் எதுக்குரிய நேரம்? ஜும்மாவுடைய பாங்குக்குரிய நேரம். வேற புகாரி முஸ்லிம்ல ஜும்மாவுடைய பாடத்தை கொஞ்சம் எடுத்து வாசி பாருங்க, எல்லாம் கிளியரா.
ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்தை பொறுத்த வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல இருக்கிற நேரத்துல தான் பாங்கே சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், நாங்க எல்லா தொழுகைக்கும் ஒரு ஜும்மா சுன்னத்து தொழுவோமே, பாங்க சொன்னதுக்கு பிறகு அந்த சுன்னத்து எதுக்கு இல்ல? ஜும்மாவுக்கு இல்ல. ஏண்டா ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்க கூட தான் இதே சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, ஒருவர் நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வராரு, அவர் மீதுள்ள தொழுகைகளை தொழுகிறாரு, தொழுது போட்டு இமாம் வந்த பிறகு குத்பாவுக்கும் செவிமடுக்கிறாருண்டா அவர 10 நாட்கள்ட பாவம் மன்னிக்கப்படுது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே ஒரு தொழுகை இருக்குது, நாங்க எந்த நேரத்துக்கு வாரோமோ அந்த நேரத்திலிருந்து என்ன செய்யலாம்? இமாம் மிம்பருக்கு வரும் வரைக்கும் தொழலாம். அது 2 ரக்காத் இருக்கலாம், 4 ரக்காத் இருக்கலாம். அதுக்கு என்ன இருக்குது? சஹாபாக்கள் நேர காலத்தோட ஜும்மாவுடைய தினத்துக்கு பள்ளிக்கு வந்து என்ன செய்வாங்களாம்? தொழுது கொண்டிருப்பாங்களாம். இமாம் வரும் வரைக்கும் என்ன செய்யுது? சஹாபாக்களை பற்றி ஆதாரபூர்வமான செய்திகள் வருது. எனவே ஜும்மாவுக்கு குறைஞ்சது என்ன? 2 ரக்காத்து குறைஞ்சது தொழலாம். உங்களுக்கு நேரம் இருக்கின்ற என்ன செய்யலாம்? 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ என்ன செய்யலாம்? குறிப்பிட்ட லுகருக்கு முன்னால மாதிரியோ சுபவுக்கு முன்னால மாதிரியோ குறிப்பிட்ட ஒரு சுன்னத்தை ரசூல் என்ன செய்யலாம்? ஏதோ நீங்க வாரீங்க தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுது உட்கார்றீங்க, முடிஞ்சது உங்களோட கடமை. இமாம் மிம்பர்ல பயான் பண்ணி கொண்டு இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? வந்தா சும்மா உட்கார கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னா உங்களுக்குரிய 2 ரக்காத் தொழுது உட்காருங்க. இதுதான் ஜும்மாவுக்குள்ள சுன்னத்தாக கருதப்படுதே தவிர எது மாதிரி லுகரு அசரு மக்ரிப் இஷாவுக்கு இருக்கிற மாதிரி பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில உள்ள சுன்னத் இருக்குது. சிலர் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, முதலாவது பாங்கு உட்கார்ந்திருப்பாங்க பள்ளிகளுக்கு வந்து, முதலாவது பாங்கு சொன்னதுக்கு பிறகு எழும்பி என்ன செய்வாங்க? ஒரு சுன்னத்து. இப்படி ஒரு சுன்னத்து என்ன இல்ல. நீங்க வந்ததோட நீங்க உதாரணம் 11 மணிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? பள்ளிக்கு வந்தீங்க, 2 ரக்காத்தை தொழுதுட்டு உட்கார்ந்தீங்க, ஓதி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கீங்களா, திக்ர் செஞ்சீங்களா, ஸலவாத் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இமாம் மிம்பருக்கு வந்து ஏறி பாங்கு சொன்னாங்க, சொன்னதுக்கு பிறகு திருப்பி எழும்பி என்ன செய்யப்படாது? நீங்க தொழுது உட்கார்ந்தீங்களே, அதுதான் என்ன? ஜும்மாவுக்குரிய சுன்னத். இதுதான் விஷயம். வேற ஃபர்து தொழுகைக்கு பின்னால 2 கைகளையும் ஏந்தி துவா கேட்கிறது. இன்னைக்கு சாதாரணமாக என்ன நடக்குது? எல்லா பள்ளிகளையும் நடக்குது. அது ஒரு விதத்துல கூட்டு துவாவாக என்ன செய்யுது? ஹஸ்ரத் துவா கேட்பாரு, மாமுங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லிட்டு போவாங்க. நான் நினைக்கிறேன் என்ற போன பயான்ல இதுக்குரிய விளக்கத்தை நான் என்ன செஞ்சேன்? ஷாஃபி இமாமுடைய கருத்து என்னன்றத உம்மூல இருந்து எடுத்து சொன்னேன். ஷாஃபி இமாம் அவங்க சொல்றாங்க, ஒரு இமாம் தொழுது முடிஞ்சால் இமாம்களுக்கும் மாமுங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு முடிந்து விட்டது, தெளிவாக சொல்றாங்க உம்முன்ற கிதாபுல. அதனை உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை, நாங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றோமா ரசூலுல்லாஹ் பின்பற்றோம்? ரெண்டையும் பின்பற்றல. யார் என்னத்தையோ பின்பற்றிருக்கீங்க. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, தொழுக முடிஞ்சால் இமாமுக்கும் மாமுமுக்கும் உள்ள தொடர்பு முடிந்து விடுகிறது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இமாம் மாமும் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் நாங்க தெரிந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வர துவா அப்படியே போடுறாங்க. அல் ஔராதுல் வல் மஅசூராண்டே போடுறாங்க. ஹதீஸ்கள்ல வந்த விக்ருகளை இமாம் மாமும் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஓதுவாங்க. மாமும்களுக்கு பாடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பாடம் இல்லை என்றால் இமாம் கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதுவார், அவரை ஃபாலோ பண்ணி மாமுங்கள் ஆமீன் சொல்றதல்ல, ஃபாலோ பண்ணி மாமுங்கள். இது ஷாஃபி இமாம் வார்த்தைக்கு வார்த்தை இதே வார்த்தையில சொல்றார். எனவே ஷாஃபி மதுஹபின் அடிப்படையிலையும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஔராதுகளை தான் என்ன செய்யணும்? ஓதி விட்டு போகணும். சரி, கையேந்தி நான் என்ன தேவையை கேட்க போறேன், கேட்கலாமான்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அப்படி துவா கேட்டதுக்கு பார்க்கலாது. ஆனா சுஜூதுல கேட்க சொன்னாங்க, அத்தஹியாத்துல கேட்க சொன்னாங்க. தொழுகைக்கு பின்னால் துவா அங்கீகரிக்கப்படுவதா ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் பலவீனமானது. எனவே ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவை இருந்தா வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால கேட்கலாம் அடிப்படையில் என்ன செய்யலாம்? தொழுகைக்கு பின்னால நோம்பு பிடிச்சு போட்டு ஜக்காத்து கொடுத்து போட்டு துவா கேட்கிற மாதிரி என்ன செய்யலாம்? தொழுகைக்கு பின்னால கேட்கலாமே தவிர தொழுகைக்கு பின்னால துவா கேட்கறது கடமைன்னு நினைச்சுக்கொண்டு என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. அந்த அடிப்படையும் விளங்கிக்கொள்ளும். ஜும்மா ஆரம்பிச்ச பிறகு தேவை ஒன்று வருது, இன்னொருத்தரோட பேசுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் மிம்பர்ல பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க உங்களோட பக்கத்தில் உள்ள சகோதரனை பார்த்து வாய் மூடு சொன்னாலும் என்ன செஞ்சிடும்? உங்களோட கொத்துவா பாலாவிடு சொன்னாங்க. எந்த அளவுக்கு? பக்கத்தில் உள்ள சகோதரனை பார்த்து ஜும்மா பால்ண்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே தேவைக்கெல்லாம் என்ன, அடுத்தவங்களோட கதைக்கிறதுக்கெல்லாம் மேலாது. மைக் அப்செட்டா, கரண்ட் போயிட்டுதா, இமாம் தான் என்ன செய்யணும்? ஆர்டர் போடணும். இமாம் யாருக்கு ஆர்டர் போடுறோம்? இமாமுக்கும் மாமுமுக்கும் பேசலாம். யாருக்கு பேசலாது? மாமுங்களுக்கு இடையில பேசலாம்.
மாமூமுக்கு பேசலுமா இல்லைன்னு கேட்டா ஒரு நபி தோழர் சொல்றாரு, இன்றைக்கு ஜும்மாவை எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் மிம்பர்ல இருந்து குத்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நபி தோழர் ஓடோடி வாராரு, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு அல்லாஹ் படிச்சு தந்ததில் எனக்கு சொல்லித்தாங்களே என்று கேட்கிறாங்க. ரசூல் என்ன தெரியுமா செஞ்சாங்க, குத்பா அப்படியே நிப்பாட்டி போட்டு மிம்பர்ல இருந்து கீழறங்கி வந்து அவர் உட்கார வச்சு மார்க்கத்தை படிச்சு கொடுக்குறாங்க. மார்க்கத்தை எல்லாம் படிச்சு கொடுத்து தேவையான சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு கொடுத்து போட்டு திருப்பி மிம்பருக்கேறி என்ன செய்யறாங்க, ஜும்மாவை முடிக்கிறாங்க. இன்றைக்கு மிம்பருக்கு ஏறின இமாமுக்கு முடியும் வரைக்கும் இறங்கலாமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு மேல இருந்து இப்படித்தான் தொழணும்னு தொழுது காட்டுறாங்க. சுஜூது செய்ய தேவைப்பட்டா மிம்பர்ல இருந்து கீழ இறங்கி சுஜூது செஞ்சு போட்டு திருப்பி ஏறுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மிம்பருக்கு மேல சூரத்து நமுல் ஓதுறாங்க, சஜதா வருது, மிம்பர்ல இருந்து கீழ இறங்கி சஜதா செஞ்சு போட்டு திருப்பி ஏறியும். இன்னைக்கு மிம்பர்ல ஏறின இறங்கலுமா? ஹஜ்ரத்துக்கு பேசலுமா? மாமூங்களோடு பேசக்கூடாது. மாமூங்களுக்கு தேவை இருக்குன்னா என்ன செய்யலாம், இமாமுக்கு சொல்லலாம். இமாமுக்கு ஏதாவது தேவை இருந்தா மாமூங்களுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு ஆதாரம் இருக்கு. அவங்க பேசினா ஜும்மா பாலாவில்லை. வேற ஹைரன் கடைசியா சொல்லிக் கொள்றேன் திருப்பி ஒரு தடவை, நாங்க சொன்ன இந்த தகவல்கள் குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய தகவல்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான தகவல்கள் ரெண்டையும் சொல்லிருக்கோம். நீங்க பயப்படாம உங்களோட நிர்வாகத்துக்கு சொல்லலாம். நீங்க தௌஹீதா மாற வேண்டிய அவசியம் கிடையாது, வஹாபிகளா மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி உங்களோட ஜும்மாக்களை வச்சு கொள்ளலாம். யாருக்கும் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சமூக மக்கள் இருக்காங்க தானே, பொதுமக்கள் தங்கமானவங்க, அவங்களுக்கு எதை சொன்னாலும் கேட்க ரெடியா இருக்காங்க. அழகா இதுதான் நபிகளார ஜும்மான்னு விளங்கப்படுத்தி போட்டு இப்படி செய்வோமேண்டா குழப்பக்காரர்களை தவிர மத்தெல்லாம் என்ன செய்வாங்க, சரண்டர் ஆகும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களோட நிர்வாகத்துக்கு செய்ய சொல்லுங்க. மக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படுறாங்களா இல்லையான்னு பாருங்க. தௌஹீத்வாதிகள் அல்ல, வஹாபிகள் அல்ல, நீங்க செஞ்சு பாருங்க. உங்களோட உலமாக்களை வச்சு செஞ்சு பாருங்க, சமூகம் கட்டுப்படுதா இல்லையான்னு பாருங்க. யாராவது குழப்புற 2 பேர் இருந்தா குழப்பிடுவானே தவிர மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, குர்ஆன் ஹதீஸ்னா கட்டுப்படுவோமே எல்லோரும் சொல்லுவாங்க. ஏழுண்டா அல்லாஹ் பயந்து இங்க நிர்வாகிகள் இருக்காங்களோ தெரியாது, அல்லாஹ் அந்த நிர்வாகிகளுக்கு இந்த தகவல் எத்தி வைக்கட்டும். எங்களுக்குள்ள ஆசை இந்த பள்ளி தௌஹீத்வாதிகளுக்கு கிடைக்கணும்ன்றதல்ல, செய்யறவங்க செய்யுங்கப்பா, செய்யற ஜமாத்து செய்யுங்க, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் செய்யுங்க. எங்களோட மனசுக்கு நிம்மதியா நபிகளார பின்பற்றி ஒரு ஜும்மாவை தொழுதுட்டு போற அளவுக்கு என்ன செய்யுங்க, இதுதான் எங்களுக்குள்ள. யாரு செஞ்சாலும் பரவாயில்ல. வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் சத்தியத்தில் நிலைந்திருந்து அதே சத்தியத்தில் மரணித்து போகக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக